சார் வீட்ல எப்போ பார்த்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. ம்ஹ்ம். மனைவியோட அருமை எப்பதான் சார் புரியும்? நீங்க எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக இருக்கிற உங்களோட இருக்கிற ஒரே உறவு உங்க மனைவின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வசந்தமா மாறும். சார் ஈஸியா கிடைக்கிற பணம் ஏன் நிலைக்குது இல்ல? பூர்வீக சொத்து மூலமா வந்த பணமோ இல்ல லாட்டரியில அடிச்ச ஃபர்ஸ்ட் பிரைஸோ இல்ல ரியல் எஸ்டேட்ல வர்ற திடீர் பணமோ ஏன் முக்காவாசி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நிலைக்கிறது இல்ல? பணம் வந்ததுமே அவங்க செய்யற தவறுகள்னால. ஒண்ணு, உங்க உடன் பிறப்புகளா இருந்தாலும் சரி, உடன் பிறப்புகள் மாதிரி பழகுற நண்பர்களா இருந்தாலும் சரி, அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ரெண்டு, பணம் இருக்கேன்னு சொல்லி ஆடம்பரமா செலவு மட்டும் பண்ணக்கூடாது. முதல் 3 to 6 மாசம் தேவைக்கானது மட்டும் செலவு பண்ணுங்க. எதையும் வாங்காதீங்க, எதையும் விற்காதீங்க. ஆத்துல வெள்ளம் ஓடும் போது கலங்களாதான் இருக்கும். கொஞ்ச நேரம் விட்டாதான் தெளிவு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த 3 to 6 மாசம் பணம் வந்துருச்சுன்னு அடுத்தவங்களை குறைச்சு பார்க்காதீங்க. நேத்து வரைக்கும் நீங்களும் அப்படிதான் இருந்தீங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சொந்த பந்தங்களுக்கோ நண்பர்களுக்கோ உங்க தொழில்ல பங்கு கொடுக்காதீங்க. பணம் தான் பகையாளியாக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற. உங்க பிள்ளைகளுக்கு மேக்சிமம் நீங்க பெரிய கோடீஸ்வரன்றது தெரியவே கூடாது. தீனி கிடைச்சிட்டா பறவை கூட்லயே இருந்துடும். பறக்கவே பறக்காது, பறக்கவும் தெரியாது. நீங்க கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கிறீங்கன்றத அவங்களுக்கு புரிய வைங்க. இதை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணாலே போதும். உங்க வாழ்க்கையை நீங்க அப்படியே தக்க வச்சுக்கலாம்.